தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியை வெட்டி கொள்ள நடந்த முயற்சியால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரான நாகர்கோவில் எம்.ஆர். காந்தியை ஞாயிறன்று காலை 4 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து சரமாரியாக வெட்டியது. கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் அவ்வழி சென்றவர்கள் காந்தியை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சை பெற்று வரும் காந்தியை தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்று பார்வையிட்டார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும், திட்டமிட்டு நடத்தப்படும் இந்த தாக்குதல் குறித்து காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறினார். காவல்துறை, மாநில அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுக்காத காரணத்தால் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமலும் தண்டிக்கப்படாமலும் இருக்கப்படக்கூடிய காரணத்தால் கொலைகாரர்கள், பயங்கரவாதிகள் மீண்டும் உற்சாகம் பெற்ற நிலையிலே தொடர்ந்து தங்களுடைய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தி நாளைய தினம் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கின்றோம். காலையில் வழக்கம் போல் வாக்கிங் சென்ற காந்தி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கும்பகோணம் அருகே தங்களது வீட்டு பெண்ணை கேலி செய்ததை தட்டி கேட்ட தந்தை, மகன் இருவர் வெட்டிக் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இரட்டை கொலை குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கொலை சம்பவம் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.